இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, கொரியால தான் வந்து நடந்திருக்கு. கொரியால வந்து 80s, 70s அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத அப்போ வந்து நடந்த சம்பவம் தான் இது. இப்போ சம்பவத்தப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது சீரியல் கில்லிங்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். சீரியல் கில்லிங் சம்பவம். இந்த சம்பவத்தப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது விக்டிமாக இருக்க பேரண்ட்ஸோட ஒரு பையனை வந்து கடத்தியிருக்கான் அந்த சீரியல் கில்லரு. கடத்தி பார்த்தீங்கன்னா, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல வந்து அவனை கொண்டு போட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து காசு கேட்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு தந்திருக்காங்க. மெயினாக இந்த குழந்தை கடத்துகிற சம்பவம் அதிகமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா கொரியாவில் தான் நடக்கும். நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியா தான். அப்போ அந்த குழந்தைய வந்து கொண்டு குளத்துல போட்டுடுறான். ஏன்னா அந்த குழந்தை வந்து அவனை பார்த்துருச்சு. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காசும் வாங்கிடுறான். பணம் அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சம் வந்து கேட்டுடுறான். அவங்களும் பேரண்ட்ஸும் வந்து 15 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல வருஷம் கழித்து என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போலீஸ் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. போலீஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சோன்னா அந்த பையன் எங்கே போச்சிருக்கான், எங்கே போட்டிருக்கான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடி ரெக்கார்டராட்டம் எஃப்எம் ரேடியோ தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம டெலிகிராம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வாய்ஸை மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறான் அந்த சீரியல் கில்லரு. அந்த வாய்ஸை வச்சு தான் அவங்களும் வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ செல்ஃபோனுமே ரேரு தான். அப்போ அந்த டெலிஃபோன் பூத்தில் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு இவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வீட்டில் நல்ல கால்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போதும் இந்த வாய்ஸை போலீஸ்னால் வந்து கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா எந்த ப்ரூஃபுமே இல்லை. அப்போ டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில். அப்போ அந்த குழந்தை மட்டும் கிடையாது, அந்த பையன் நட்டமே நிறையா பையனையும் வந்து அவன் கடத்தியிருக்கான். அந்த பேரண்ட்ஸ்கிட்டேயும் வந்து கொள்ளையடிச்சிருக்கான். இவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இவன் கொலை மட்டும் அடித்தான்னு கேட்டிங்கன்னா கொலை மட்டும் அடித்து கொலை மட்டும் பண்ணல. 2வது என்ன படுத்தியிருக்கான், கடத்தல் பண்ணியிருக்கான். கடத்தல்னால் வந்து எடுத்துகிட்டு கொலை பண்ணிவிட்டு போட்டுறதோடு கிடையாது. அந்த கடத்தல் பண்ணதை இவனே வச்சுக்கிட்டான். அது என்னென்னா ஒரு பெண் குட்டி இருந்தது. ஹாஸ்பிட்டலில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு தான் வந்து தொங்க விடுவாங்க. இந்த கயிற்றுல வந்து சீட் எழுதி விட்டு எந்தெந்த பேரண்ட்ஸோட நம்பர்னு சொல்லி எழுதி அந்த பெட்டு மேலே வந்து தொங்க விட்டுருப்பாங்க, அந்த காலுக்கு கீழே இறக்கத்தில். அங்கேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பாப்பாவை வந்து கடத்திட்டு போயிட்டான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுவும் போலீஸ்னால் வந்து கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களும் வந்து கண்டுபிடிக்க முடியல யார் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 2007 தான் வந்து இந்த சம்பவம் வந்து வெளியில் வந்திருக்கு. தியேட்டரில் வந்து இவனை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து எடுத்தாங்க கொரியாவில். அந்த படத்தை முடியும் போது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வாய்ஸும் வந்து ப்ளே பண்ணாங்க. இது உண்மையான சம்பவம் தான், உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தில் கூடயும் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ண முடியல. அந்த ஆடியோ விட்டதுக்கப்புறமா அவங்களால ரியலைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ அந்த சீரியல் கில்லரோட ஒரு ரெகுலரான ஒரு வசனம் இருக்கும். இன்றைக்கி உனக்கு லக் இருந்தால் நீ பொழைச்சிப்ப அப்படின்ட்டு ஒரு வசனம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வசனம் பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்திங்கன்னா கடத்திட்டு வந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. இவனே வளர்த்துருக்கான். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நீ தான் எனக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி வந்து வளர்த்துருக்கான். பிள்ளையாட்டமே வளர்க்கல. அவன் ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக நினச்சி தான் வந்து வளர்த்துருக்கான் சின்ன வயசுலேருந்து. அவங்களுக்கு ஒய்ஃப் இருந்தது. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா தம்பி இருக்காங்க. அந்த தம்பிக்காரன் தான் வந்து ஒய்ஃபை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு டைமும் பணத்தை அடிச்சுட்டு வரதே வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃபுக்காக தான், அப்புறம் அவன் தம்பிக்காரனுக்காக தான். ஆனால் தம்பிக்காரன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திட்டு வந்த குழந்தைக்காகவே வந்து பிளாக்மெயில் பண்ணுவான். எனக்கு அடிக்கடி வந்து 50,000 தா, 60,000 தா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டினா அது போலீஸ்கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், நீ குழந்தைய கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பயந்துகிட்டே அவர் பார்த்திங்கன்னா இவர் தம்பிக்காக இவர் கொள்ளையடித்து இப்படி ஒவ்வொரு பேரண்ட்ஸோட குழந்தையும் கடத்தி அந்த காசெல்லாம் கொண்டு போய் வந்து
அவன் தம்பிக்காரங்கிட்ட வந்து கொடுத்துருவான், உண்மையை வந்து மறைக்கிறக்காக. இப்படி இப்போ ஒரு 20 வருஷமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, 25 வருஷமாக. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கும் எங்கள் அப்பா வந்து இந்த வசனம் பேசுவாங்கன்னு தெரியும்ல, அதனால் அவங்க பொண்ணு என்ன பண்ணிச்சு, சும்மா இருக்குமா, அந்த குறிப்பிட்ட பேரண்ட்ஸு கடைசியாக இவர் யார் குழந்தைய கடத்தினாங்களோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் எங்கே எங்கள் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் தாங்க, ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்களே அந்த சீரியல் கில்லர், நான் ரிப்போர்ட்டர்னு சொல்லி வராங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வந்து ரிப்போர்ட்டருக்காக தான் படிச்சிருக்காங்க, ஜெர்னலிஸ்ட்டாக ரிப்போர்ட்டர் தான். இதுதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. அப்போ அந்த லெட்டரை வாங்கி பார்த்தப்போ வந்து இவங்களுக்கே தெரியுது, சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு வந்து எழுத தெரியாது சீரியல் கில்லருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச மட்டும் தான் தெரியும், எழுத தெரியாது. எழுத கொடுத்துருக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளை, அந்த கடத்திட்டு வந்த பிள்ளைக்கிட்ட. அது பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, எழுத படிக்க ஸ்கூலுக்கு போகிற வயசுலாம் ஆயிடுச்சு. ஒரு 3வது 4வது படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 3வது படிக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், நான் சொன்னதெல்லாம் நீ எழுதணும், அப்படின்னா தான் இப்போ எழுதுறத கற்றுக்கிட்டியா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லி வசனத்தை சொல்கிறாரு. அந்த வசனம் என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டிய அட்ரஸோட ஏரியா, பேக்கரி பேர், சந்து பேர், ஸ்ட்ரீட்டோட பேர் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை சொல்லி எழுத வைக்கிறாங்க. அந்த பிள்ளையும் வந்து அதை எழுதிடுது. எழுதுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த எழுதின பேப்பரை வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறான். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடு, நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பணத்தை வந்து பார்சல் பண்ணிவிட்டு உன் பையனை வாங்கிட்டு போயிடலான்னு. ஆனால் பையன் வரல, பணத்தை மட்டும் இவன் அடிச்சுட்டு போயிட்டான். பையன் வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை, அதனால தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது பழைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஞாபகம் இருக்கும்ல, மெயினாக வந்து சிலருக்கு மறந்துருக்கும். எப்படி ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு அதே மாதிரி ஒரு துண்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாப்பாவோட பழைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து மாட்டி வச்சுருக்காங்க உள்ள. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்து இந்த பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் உள்ள அந்த சீட்டை பார்க்கும்போது தான் அதுக்கு வந்து அடையாளம் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கு. இப்போ காலேஜ் போயிட்டுருக்கு, இப்போ காலேஜ் பசங்களோட வந்து போயிட்டுருக்கு, செகண்ட் இயர். இப்படி தெரியும் போதும் ஒருவேளை அது நம்ம அம்மா அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஃபோன் வாய்ஸும் இந்த வாய்ஸும் மாறுபடுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே வசனத்தை வந்து யாராவது பேச முடியுமா, அதுங்கிற ஒரு டவுட் வரணும்ல. வாய்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனமும் ஒரே மாதிரியே வந்து ஒரே வேலையை திரும்பி திரும்பி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது பயங்கரமாக டவுட் வருது. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது டைரி வாங்கிட்டு போனோன்னே இந்த குழந்தைய கடத்தப்பட்ட அதனால் வந்து வழி வாங்கப்பட்ட பேரண்ட்ஸுக்கு வந்து சந்தேகம் வருது, அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது, இதுக்கு டைரி வாங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பாப்பாவும் பார்த்திங்கன்னா அவன் தம்பிக்காரன் வீட்டுக்கு வந்துடுறான் நைட் நேரம், இவங்க பர்த்டே கொண்டாடும் போதும். வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்குன்னு சொல்லி, அவங்க அம்மாவே இல்லை, இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பொய் சொல்கிறாங்க. அந்த பிள்ளையை வந்து அபகரிக்க சீரியல் கில்லர் வந்து பொய் சொல்கிறான். அந்த பாப்பாவும் வந்து அதை நம்பிட்டு இறுதி சடங்கு நடத்துவாங்களே, அந்த இறுதி சடங்காட்டம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஆட்டம். அதாவது அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு பூஜை நடத்துகிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு பூஜை நடத்திட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் வந்துடுறான், அதாவது ஒய்ஃபோட தம்பி. வந்ததுக்கப்புறமா கதவை உடச்சிட்டு, இந்த மாதிரி நீ என்ன உன் பிள்ளையை ஏமாற்றிட்டுருக்கியா, இப்போ எனக்கு காசு தராட்டின்னா நடக்கிறதே இல்லை, நான் கேட்குறது தராட்டின்னு லைட்டாக உண்மையை உடச்சிட்றான் அந்த பிள்ளை முன்னாடி. அந்த பிள்ளையும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. கடைசியில் அவன் வந்து ஃபோன் அடிச்சிடுறான். என்ன தான் அந்த பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லலான்னு அவன் நினச்சான தம்பிக்காரன், ஆனால் அந்த உண்மையை வந்து சொல்லலை. ஏன்னா உண்மையை சொல்லிவிட்டு அவனுக்கு பணம் வராதுன்னு தெரியும், அதனால் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுறான். அவங்க அம்மா இருக்க இடமும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அது அவங்க அம்மாவே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்தப்பட்டிருக்கான்னு இந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. அது கடைசியில் தான் தெரிய வரும். கடைசியில் தெரியறது கூட பார்த்திங்கன்னா அதுவே கோமாவுக்குள்ளே போயிடும். ஏன்னா அந்த குழந்தைய கடத்தப்பட்டவரோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுவாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளை கேட்டிருக்கு, உங்கள் அப்பா தான் விக்டிமாக இருக்குன்ட்டு. ரூம்குள்ளே போய் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பனை தள்ளி விட்டு அந்த பேரண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா சீரியல் கில்லர் தள்ளி விட்டுறாங்க. சீரியல் கில்லர் வந்து டைல்ஸ்லேயே பட்டு பின்னாடி மண்டை வந்து உடஞ்சி ப்ளட்டு ப்ளீட் ஆகுது. ஏன்னா ரொம்ப வயசானவன் தான், ஒரு 72 வயசு, அந்த மாதிரி 75 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் கோமாவுக்கு போகிறக்கும் சான்ஸ் இருக்குன்ட்டு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. சுயநலனோட பார்த்தீங்கன்னா அந்த இவரோட வாய்ஸையும் அந்த வாய்ஸையும் வந்து காப்பி பண்ணி ஃபாரன்சிக் வந்து என்ன டெக்னாலஜி வந்துருச்சு இந்த 2007.
அப்போ கொடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இருக்கா வாய்ஸ்ன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் தரப்பில கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அப்படி போக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ரிப்போர்ட் வருது. இல்ல இந்த வாய்ஸும், அந்த வாய்ஸும் வேறு வேறு. இது 2மே சிங்க்ரனைஸ் ஆக மாட்டேங்குதுன்னு. ஏன்னா, இவர் பேசுனது பார்த்தீங்கன்னா, சும்மா சாதா செல்ஃபோனில கிடையாது. டெலிஃபோன் பூத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வாய்ஸ் வந்து ஸ் சிங்க்ரோனைஸே ஆகாதுன்னு தான் சொல்லலாம். அது கூட வந்து ஒத்து போகாதுன்னு தான் சொல்லலாம். இப்படி இருக்கிறனால நம்ம இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம சீரியல் கில்லியரோட பொண்ணு வந்து எனக்கு அப்பா தான் வேணும். ஆனால் அது அப்பா தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு தெரியும். ஏன்னா அது உண்மையான பொண்ணே கிடையாது. உண்மையான பொண்ணுங்கிறது வந்து போலீஸுக்கும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, கடத்தப்பட்ட பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. ஆனால் சீரியல் கில்லியருக்கு மட்டும் தான் தெரியும். சீரியல் கில்லியரும் தம்பிக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். அது தெரிஞ்சதுனால நம்ம அப்பா வந்து உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாதுகாத்தோன்னா போலீஸ்காரனுக்குமே டவுட்டு. இவ தான் வந்து அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே டவுட்டு. கடைசியில் இவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் உண்மையை தெரிஞ்சுக்கிறக்காக. அதாவது கடத்தப்பட்ட பேரண்ட்ஸ், அதனால் பழி வாங்கப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு பின்னாடி காரில். ஒரு சின்னதாக ஒரு ஆம்னி கார் ஆட்டம், ஒரு ஃபோர்டு ஆட்டம் ஒரு கார்டு வச்சுருக்காங்க. பொண்ணும் சீரியல் கில்லர் அப்பாவும் பொண்ணும் போயிட்டுருக்கும்போதும் நீங்கள் தான் நான் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போதும் அந்த ஃபோனில் கேட்ட சவுண்டாட்டமே வந்து சிரிக்கிறாரு. கரெக்டாக மேட்ச் ஆகுது. காரில் போயிட்டுருக்கும்போது பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சதுக்கப்புறமா சொல்கிறாரு, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான், நான் உனக்காக தான் செஞ்சேன், நான் நம்ம லைஃப்க்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. நீ தானே சொன்ன, நீ தானே எல்லாமே சொன்ன சின்ன வயசுலேருந்து, இப்போ திடீர்னு மாறலாமா அப்படின்ட்டு வந்து பேசுகிறாரு. பேசினப்போ அவங்களும் அதை நம்புது, பாப்பான் வந்து நம்புது. நம்பதுக்கப்புறமா இவங்க தான் சீரியல் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ், கடத்தப்பட்ட பேரண்ட் அவங்க அப்பா வந்து அங்கே இதுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். ஏன்னா அவங்க காருக்குள்ளே ஏற்கனவே வந்து பிரேக் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் வந்து வச்சுருக்காரு. காருக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்க எல்லாத்தையுமே ஒட்டு கேட்குறக்காக வந்து முன்னாடியே வச்சுட்டாரு. அதனால் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனோன்னே கரெக்டாக அவங்க அந்த பையனோட பணத்தை எடுத்த இடத்துலையே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததே அவன் பொண்ணு தான். எதுக்காகனா இந்த இடத்துல வச்சு தான் உண்மையை வர வைக்க முடியும் நம்ம அப்பாக்கிட்ட இருந்து, சீரியல் கில்லர் அப்பாக்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்கு. கரெக்டாக அந்த பள்ளத்துக்கிட்டே வந்தோடனே இவர் காடு பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து அந்த வழி வாங்கப்பட்ட அப்பா ஒரே ஸ்பீடாக சைடு காரில் வந்து இடிச்சிடுறாரு. சைடுனா நம்ம லெஃப்ட் டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து இடிச்சிடுறாங்க. இடித்தோன்னா அவரும் பள்ளத்தாக்குள்ளே வந்து கீழே வந்துடுறாரு. யார், நம்ம சீரியல் கில்லர். அவர் விழுகிறது மட்டும் பார்த்தாம பொண்ணு வெளியில் காருக்கு வெளியில் வந்து நிற்குது. இவர் இடித்தவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்காமல் இடித்தோன்னே அப்படியே ரைட்டுக்கு வந்து ட்ரிஃப்ட் அடிச்சிட்டாரு. அதனால் இவரோட சேர்த்து அந்த பொண்ணும், இவர் சீரியல் கில்லர் அப்பா வந்து காரோட சேர்ந்து பள்ளத்தில் விழுந்துட்டார். பொண்ணுக்கு வந்து லைட்டாக மண்டையில் அடிபட்டு ப்ளீட் ஆகி அது வந்து கோமாவுக்கு போயிடுச்சு. அதனால் பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே மறந்துடுச்சு. அப்புறம் போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை செஞ்ச பேரண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸு பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது, இந்த சீரியல் கில்லர் வந்து இவங்க அப்பாவாக தான் இருக்கணும், அந்த பொண்ணோட அப்பாவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேரண்ட்டு வந்து கொண்டதுக்கு வந்து எந்த நீதி நேர்மையும் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்புறம் இவரும் ஜெயில் தண்டனை வந்து அனுபவிக்கிற மாதிரி வருது. இது வந்து நடந்த சம்பவம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.